ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கா ஆகஸ்ட் மாத ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு ஆண்டவன் கொடுக்குறாரோ அதுபோல் கிரகநிலைகளில் கொடுக்கப்படக்கூடிய உத்தரவுக்கேற்ப தான் நம்மளோட ராசிக்கு எல்லாமே நடக்கும். அதனால் உத்தரவு பெட்டியில் என்ன உத்தரவு இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களாலே உத்தரவு ஏற்படுங்கிறத புரிஞ்சு செயல்படணும். நிறைய பேருக்கு சிவன்மலை கோவில் பற்றி தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டினா என்ன, இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விவரங்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஆகஸ்டில் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அறுதழுவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல தான் இப்போ இந்த அதிசயம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த அதிசயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் பற்றிய டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கோவில் பற்றிய டீட்டெயிலை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அடுத்து சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். சிவன்மலை கோவில் சிறப்புகள் பிரசித்தி பெற்ற ஆண்டவர் உத்தரவு பெட்டி என்பது கோவிலுடைய மெயின். அதாவது சிவன்மலை கோவில் அப்படின்னாவே அந்த சிறப்புகளில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருப்பது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவது மூலவருக்கு வேலை, அதாவது முருகருடைய வேலை அதுதான். ஸோ அதனால தான் சிவன்மலை உத்தரவுக்கேற்ப உங்களோட ராசிக்கு அடுத்து இது நடக்கும் என்பது உறுதியாக உங்களுக்கு சொல்ல வர. சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தருடைய கனவுல இது வைங்க அப்படிங்கிற மாதிரி உணர்த்தி அந்த சம்பந்தமான பொருட்களை வைக்கிற மாதிரி சொல்லிடுவார். அதை சொன்னதுக்கு பின்னாடி கோவிலில் அந்த பக்தர் சொல்லுவாங்க, மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என வைக்கக்கூடாதா என சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது மாதிரி தான் ஒரு ரொட்டீனாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏறு, கலப்பை, ரூபா நோட்டு, புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. இவ்வாறு பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. இதில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவேட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அப்புறம் அதை தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி கூட வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அறுத்தொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது இது வைத்து பூஜை செய்யப்படுது. இதை பற்றி சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுபோல் இதுவும் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு கொடுக்கறதுக்கேற்ப எப்படி தாக்கம் ஏற்படுதோ அதுபோல் கிரகநிலைகளால் ஆகஸ்ட் மாதம்
உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தாக்கம் ஏற்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிரக மாற்றங்களும் ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் செல்வாக்கு உங்கள் ராசிக்கு உயரும். உங்களுடைய செயல்களை யாரும் குறை கூறக்கூடாது என்பதை மனதில் கொண்டு செயல்கள் செய்யணும். ஆக்சுவலி ஒரு செயல் செய்யும்போது கான்ஃபிடென்ட்டோடு செய்யணும். அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களை ஒரு வேகத்துக்கு வந்து கொண்டு போகும். ஸோ ஒரு வேகத்துக்கு கொண்டு போய் நல்ல வெற்றிகளை அடைவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கான்ஃபிடென்ட்டோடு செயல்படணும். ஸோ செயல்களை யாரும் குறைக்கூடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு செயல்களை செய்யணும். வருமானம் கூடும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் காரிய தடைகள் உங்களுக்கு நீங்கும். திட்டமிட்டபடி கூட எல்லாமே நடக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பரமான பொருட்களை வாங்க தூண்டும். மெயினாக கடன் தொல்லலாம் உங்களுக்கு குறையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு பின் எல்லா தடைகளுமே வந்து நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட பல தடைகளை சந்திக்க வேண்டியது இருந்தாலும் முடிவில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். குடும்பத்தில் கூட சுப செலவுகள் உண்டாகும். வாழ்க்கையுடைய துணையின் எண்ணப்படி பொருட்கள் வாங்க நேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கிறது வந்து அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலனில் ஒரு பக்கம் கவனம் செலுத்தணும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்க முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு பல தடைகள் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் உங்கள் கைக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மெயினாக போட்டி பொறாமைகள் நிலவினாலும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். ஸோ கிருத்திகையில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் மாணவர்கள் கல்வியில் பல சாதனைகளை படைப்பார்கள். அரசு வழியில் பல உதவிகள் உங்களுக்கு தேடி வரும். மெயினாக பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு பெறுவீங்க. பொருளாதாரம் மேம்படும். சர்ப்ப கிரகங்கள் சாதகமின்றி சஞ்சரிப்பதால் அம்மனை வழிபடுவது இந்த மாதம் உத்தமம். ஸோ அதனால் அம்மனை வழிபாடு செய்யுங்க. அப்புறம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்றவற்றால் மன நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலைகள் நிலவும். நண்பர்களே விரோதிகளாக மாறுவாங்க. ஸோ பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது உத்தமம். ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு இதுதாங்க பலன். ஸோ பரிகாரம் என்னென்னா, இந்த மாதம் ராஜராஜேஸ்வரியை வணங்கணும். மனம் மகிழக்கூடியபடியான அளவில் காரியங்கள் நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 6, 7. அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் 15, 16. மொத்தமாக ஆகஸ்ட் மாத பலன்கள் இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.